இன்னைக்கு பொதுவாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த கார் எப்படி மோதிச்சு, எங்கேருந்து வந்து மோதிச்சு, அண்ட் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அந்த காரோட பிராண்ட் என்ன, எந்த கார் அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு, எந்த கார் கம்மியாக டேமேஜ் ஆகிருக்கு, அதை வச்சு பில்டு குவாலிட்டியை முடிவு பண்ணுறாங்க. அண்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிக்கும் டாட்டாவுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பெரும்பாலும் வந்து டாடா கார் வந்து பெட்டர் பில்டு குவாலிட்டியாக இருக்கிறதாகவும், அது காரணம் வந்து அது பெருசாக டேமேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரீல்ஸை வீடியோ எடுத்து போடும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு டாடா பவர், டாடா இஸ் ஃபார் அ ரீசன், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக டாட்டாவை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. அது எந்த அளவு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதிவேகமாக சென்று டாடா பஞ்ச் மீது மோதி ஊருக்குள்ள இந்த BMW கார், BMW காரையே அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு டாட்டாவோட பில்டு குவாலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடியே சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை வச்சு அந்த காரோட பில்டு குவாலிட்டியை முடிவு பண்றது வந்து சரியானதா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபிசிக்ஸ் ஆஃப் கொல்யூஷன் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு வெவ்வேறு வேகத்தில் இருக்கக்கூடிய கார் வந்து ஒன்னோட இன்னொன்று மோதும் போதோ, இல்லை ஒரு கார் நிலையாக இருக்குது, இல்லை இன்னொரு கார் வேகமாக வருது, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதோ, ஸோ அங்கே ஏற்படக்கூடிய இம்பாக்ட் எந்த காருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவோட நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாடா கார் வந்து ஒரு இடத்துல நிலையாக நின்றுட்டு இருக்கு. அது மேலே ஸ்விஃப்ட் டிசையர் கார் வந்து மோதும் போது அதிகமான பாதிப்பு வந்து ஸ்விஃப்ட் டிசையர் காருக்கு இருக்குது. ஸோ அதனால் ஸ்விஃப்ட் டிசையர் கார் வந்துட்டு ஒரு மோசமான பில்டு குவாலிட்டி, டாடா வந்து பெட்டரான பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இம்பாக்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார் ஏ, கார் பி. கார் ஏ வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். கார் பி நிலையாக ஒரே இடத்துல நிற்குது. அப்போ கார் ஏ இந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நேரடியாக அந்த கார் பி மேலே மோதுது. நியூட்டனின் 3ஆம் விதி நமக்கு தெரியும், ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை உண்டு அப்படின்றது. ஸோ அப்படின்றப்போ இந்த 50 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய இந்த காரு நிற்கக்கூடிய கார் மேலே மோதினாலும் இந்த 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த வேகம் வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறும். ஸோ அந்த இம்பாக்டை மட்டும்தான் இந்த கார் எடுத்துக்கும். பேலன்ஸ் இம்பாக்ட் அந்த நிற்கக்கூடிய கார் மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ மோதும் போது ரெண்டு காருமே இங்கே பாதிப்புக்குள்ளாகுது தான். அப்போ ரெண்டுமே ஒரே விதமான வினையை தான் எதிர்கொள்ளுது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக டாட்டாவோட பில்டு குவாலிட்டி பெட்டராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. நியூட்டனோட 3ஆம் விதிப்படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார் ஏவும் கார் பியும் சேம் வெயிட்டில் இருக்கும்போது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே நமக்கு மோதின கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸா அப்படின்ற மாடல். இந்த ஹெக்ஸா வந்து ஒரு 7 சீட்டர் காரு. இதோட வெயிட் வந்து 2280 கிலோகிராம்ஸ் இருக்கும். அதே இது ஸ்விஃப்ட் டிசையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1000 கிலோகிராம்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே நிலையாக இருக்கக்கூடிய இந்த காரோட மாஸ் அதிகம் அப்படின்றதுனால இதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கேல்குலேஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் விரும்ப மாட்டேன்றீங்க. அதனால் கேல்குலேஷன் நான் ஷோ பண்ணுறேன். யாருக்கு வேணுமோ பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. வேகமாக வந்து மோதிச்சு இல்லையா கார் ஏ, அதோட மாஸ் கம்மி அப்படின்றதுனால அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் இம்பாக்ட், அந்த டீசலரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கார் ஏ தான். அது எந்த பிராண்டு காராக இருந்தாலும் சரி, டாடா காராக இருந்தாலும் சரி, சுசுக்கியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிற்கக்கூடிய ஒரு 2 டன் இருக்கக்கூடிய கார் மேலே வந்து இது மோதும் போது 1 டன் இருக்கக்கூடிய இந்த கார் தான் அதிகமாக டேமேஜ் ஆகும். சரிப்பா, அப்போ ரெண்டுமே சேம் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா பாதிப்பு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அங்கே இன்னொரு ஃபேக்டர் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, அதுதான் ஃப்ரிக்ஷன். ஒரு இடத்துல நிலையாக நிற்கக்கூடிய காரில் வந்து அதில் டயருக்கும் கிரவுண்டுக்குமான அந்த உராய்வு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷன் அது வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஹேண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகி இருந்தது அப்படின்னா அப்போ இடித்தாலும் கூட அந்த காரால் நகர முடியாது. அப்படின்றப்போ இன்னுமே வந்து அந்த காரு சாலிடாக தரையோட ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த அதிக ஃப்ரிக்ஷனில் இருக்கும். அப்போ சேம் வெயிட்டாக இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருக்கக்கூடிய காரை விட வேகமாக வந்து மோதக்கூடிய காரில் தான் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு 40% இருந்ததுன்னா இதில் 60% இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா ஹெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் மாடல். அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13 lakhsலேருந்து 19 lakhs வரையும் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்விஃப்ட் டிசையரோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், அது பட்ஜெட் செக்மெண்ட் காரு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆப்வியஸாக பில்டு குவாலிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த டாடா காருக்கு வந்து எந்த விதமான பெரிய இம்பாக்டும் இல்லை. சரி, இப்போ அடுத்தபடியாக BMW பஞ்சாயத்துக்கு வருமா? ஒரு பருப்பு வேண்டாம். நியூஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டாடா கார் மோதி தான் வந்து BMW காரே அப்படி செதஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் உண்மையான நியூஸை வந்து நம்ம தேடி எடுத்தோம். டைம்ஸ் நவுல வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. டைட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, BMW ஸ்போர்ட்ஸ் கார் ராம்ஸ் டிவைடர் ஆஃப்டர் கொலைடிங் வித் டாடா பஞ்ச். டாடா பஞ்சும் BMW நேருக்கு நேர் மோதலை.
இந்த BMW கார் வந்து டாடா பஞ்சை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிவைடரில் போய் மோதி இருக்குது. அந்த டிவைடரில் மோதினதுனால தான் இவ்வளோ பெரிய இம்பாக்ட். ஸோ டாடா பஞ்சை ஓட்டிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. அவருக்கு பின்னாடி தான் வந்து BMW 150 இல்லை 200 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து எங்களை இடிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இடிச்சதுக்கப்புறம் எங்களை இடிச்சு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா டிவைடரில் போய் மோதிருச்சு அப்படின்றாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ அதை இடிச்சிருக்கு அண்ட் இன்னொரு காரையும் இடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 40-50 के आसपास लमसम, तो पीछे BMW वाला आ रहा था, वो इधर 150-200 के आसपास, तो उन्हें आते हिट कर दी पीछे से। हाँ, और वो पीछे इसमें सरियों में जाते घुस दिया। उससे पहले वो उनने भट्टी पे ITO पे ऑटो वाले को मारा, ऑटो वाले के बाद उनने हमें हिट करा। ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவரை இடித்து தட்டி விட்டுட்டு அந்த BMW கார் வந்து போய் டிவைடரில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ உண்மையான நியூஸ் என்னன்னே தெரியாமல் இவங்க டாடா பஞ்ச் மீது மோதி உருக்குலைந்த BMW காராம். சரி, ரத்தன் டாடா அவர்களையும் டாடா கம்பெனியையும் எனக்கும் தான் பிடிக்கும். அவங்க ஆரம்பத்திலேருந்து டெவலப் பண்ணி இந்த கம்பெனியை எடுத்துகிட்டு வந்தது அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இது எல்லாத்தையும் நானும் தான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் முட்டு கொடுக்கணும் அப்படின்றும் அவசியம் கிடையாது. அண்ட் இதை போட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நியூஸ் சேனல். என்ன நியூஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கறது கிடையாது, அதில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது கிடையாது. எவனாவது ஒருத்தன் போட்டிருப்பான், அதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட வேண்டியது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவ்வளோ வேகத்தில் போய் 3 பேரை இடிச்சிட்டு டிவைடரில் மோதினாலும் அந்த டிரைவருக்கும் ஒன்றாகலை. அந்த டிரைவர் கூட பையன், ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் போல், அவனுக்கு முகத்தில் மட்டும்தான் சின்னதாக அடி. 2 பேருமே வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து BMW காருக்கு முட்டு கொடுக்கல, டாடா காரை மட்டமாகவும் பேசலை. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியாமல் இவங்க தான் வந்து முட்டு கொடுக்குறாங்க. சரிப்பா, அது எப்படி எல்லா டைம்லையும் சுசுகி காரே வந்து நசுங்கி போகுது, டாடா காருக்கு ஒன்றுமே ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மை வந்து அப்படி கிடையாது. டாடா காரும் நிறைய இடங்களில் நசுங்கி இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு, அண்ட் அதில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி சுசுகி கார் ஆக்சிடென்ட் ஆகி அதில் உயிர் பிழைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்விஃப்ட் காரோட ஒரு டாடா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஸ்விஃப்ட் காருக்கு வந்து சின்ன டேமேஜ் தான், ஸ்க்ராட்ச் தான். ஆனால் டாடா கார் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிருச்சு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம டாட்டாவோட பில்டு குவாலிட்டி வந்து மட்டமாக இருக்குன்னு சொல்லிடலாமா? ஆக்சுவலாக வந்து அப்படி சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதும் அதுக்கு ஆங்கிள் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் இம்பேக்ட் இந்த ரெண்டையும் வச்சு தான் அதில் பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது முடிவாகும். ஒரு காரு இன்னொரு கார் மேலே மோதும் போது அது எந்த ஆங்கிள்லேருந்து வந்து மோதுது அண்ட் அது எவ்வளோ வேகத்தில் வந்து மோதுது, இதெல்லாம் தான் அந்த ஆக்சிடென்ட்டோட பாதிப்பை எந்த காருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய கால்குலேஷனே இருக்குது. CCTV கேமரா வர்றதுக்கெலாம் முன்னாடி ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அதோட டயர் ட்ராக்ஸை வச்சு அண்ட் எங்கேருந்து அந்த கார் வந்துச்சு அப்படின்றத வச்சும், என்ன வேகத்தில் வந்துச்சு அப்படின்றத வச்சும் இம்பேக்டை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. சரி, அப்போ இதில் காரோட பில்டு குவாலிட்டி பங்களிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை. கண்டிப்பாக காரோட பில்டு குவாலிட்டியும் ஒரு முக்கியமான பங்களிக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாசியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரக்கில், லாரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் லேடர் ஃப்ரேம் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. கீழே வந்து ஒரு திக்கான ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அது மேலே ஜஸ்ட் அந்த லாரியோடையோ இல்லை ட்ரக்கோடையோ பாடி மட்டும் மேலே வந்து உட்காரும். இதை வந்து பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பாடி. ஆனால் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய காரெல்லாம் இருக்கக்கூடியது வந்து யூனி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோனோகாக் டிசைன், அதாவது சிங்கிள் ஷெல்லாக இருக்கும். முட்டையோட ஓடு எப்படி சிங்கிள் ஷெல்லாக இருக்குதோ அதே மாதிரி இந்த காரோட பாடியும் வந்து சிங்கிள் ஷெல்லாக எல்லாமே ஒன்னோட இன்னொன்று ஜாயின் ஆகிருக்கும். அண்ட் இந்த யூனி பாடிலையும் வந்துட்டு பேஸ் ஃப்ரேம் தனியாக இருக்கும், பில்லர்ஸ் தனியாக இருக்கும், ஜாயின் ஃப்ரேம் தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும் போது தான் அது சிங்கிளாக ஒரு ஷெல்லாக மாறுது. அண்ட் இந்த ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேம் டிசைனை வந்து வச்சிருக்காங்க. சுசுகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டெக்ட் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமை யூஸ் பண்ணுறாங்க. டாட்டா வந்து ஒமேகார்க் அண்ட் ஆல்ஃபா அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க டாட்டாவில் வந்து ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விதமான கார்லையும் ஹை டென்சைல் ஸ்டீலும் வந்து இருக்கும். பேஸ் ஃப்ரேமுக்காகவும் பில்லர்ஸ்க்காகவும் லோ டென்சைல் ஸ்டீலும் வந்து இருக்கும், அந்த ஜாயின்ஸ்க்காக மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக. ஆனால் என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க, அதில் அலாய் மிக்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்குலாம் தகுந்த மாதிரி தான் அதோட குவாலிட்டி இருக்கும். சரி, இப்போ அந்த கார்லாம் ஏன் இடிச்சா டேமேஜ் ஆகிற மாதிரி காரையே வந்து தயாரிக்கிறாங்க? குறுக்கவும் நெடுக்கவும் இரும்பு கம்பியை போட்டு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை போட்டு தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா இடிச்சா காருக்கு ஒன்றுமே ஆகாது, சும்மா கல் மாதிரி நிற்கும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேகத்தில் போய் நீங்கள் இடிக்கும் போது காருக்கு எதுவும் ஆகாது, ஆனால் உங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கார்ஸ்லாம் இடிச்சா டேமேஜ் ஆகுது, டேமேஜ் ஆகவும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸை டிசைன் பண்ணும்போது ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி கிரம்பிள் ஜோன்ஸ் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கிரம்பிள் ஜோனு வேகமாக கார் போய் ஒரு இடத்துல மோதும் போது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். பெண்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த
பேலன்ஸ் ஸ்டீல்ஸ் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக அதை நிறுத்தி வைக்கும். ஸோ அந்த வேகத்தோட இம்பேக்டை இந்த கிரம்பிள் ஜோன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால நம்மளோட உடம்புல சடன் டீசலரேஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படாது. அதுக்காக அப்பளம் மாதிரி சுக்குநூறா நொறுங்குற சுசுகி காரெல்லாம் கிரம்பிள் ஜோனில் நொறுங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்களோட மட்டமான குவாலிட்டி தான். இந்த மாதிரி மட்டமான குவாலிட்டியில் காரை தயாரிக்கிறதுக்கான காரணம் நம்ம இந்தியா அப்படின்றதுனால தான். அதுன்னு மட்டும் கிடையாது, நம்மளும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரேட்டு கம்மியாக காரை எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதன் காரணமாகவும் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா JN கேப் ஜப்பானில் வந்துட்டு ஸ்விஃப்ட் கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் அது போக இதில் எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. சேம் மாடல் காரு இந்தியாவில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்காது. அதுக்கு காரணம் அதோட மட்டமான குவாலிட்டி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸில் ஒரு டீசெண்டான பட்ஜெட்டில் டாடா 5 ஸ்டார் இருக்கக்கூடிய பெட்டரான கார்ஸை வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் நானும் வந்து உடன்படுறேன். ஸோ அதோட விளைவாக தான் வந்து சுசுகியும் வந்து டிசையர் காரை வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியன் மார்க்கெட்டில் சுசுகி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரில் அவங்களும் எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், காரை வந்து அமுக்கி பார்த்து குவாலிட்டியை வந்து கண்டுபிடிப்பாங்க. காரை அமுக்கி பார்த்துட்டு பாருங்கள் இந்த கார் வந்து நல்லா அமுங்குது, இது வந்து மட்டமான குவாலிட்டி. அதே இது இன்னொரு காரை அமுக்கி பார்க்கும்போது இது அமுங்கவே இல்லை, நல்ல குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காரோட சாசி அப்படின்றது வேற, வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே ஜஸ்ட்டு கவர்ஸ் தான். ஸோ அந்த கவர் சில இடங்களில் அலுமினியம் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த கார் வந்து ஒரு மோசமான குவாலிட்டி இருக்கக்கூடிய கார் ஆயிராது. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன டாடா கவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்குது. பட் அதோட சைடு பேனல் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அர்த்தம் அது மோசமான குவாலிட்டி அப்படின்றது கிடையாது. அண்ட் இந்த BMW கதையை பொறுத்த வரைக்கும் அந்த BMW நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து அவங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால ஸோ அதில் சேஃப்டி வந்து பெட்டராக தான் இருக்கும். அண்டு அதை வந்து டாடா பஞ்சோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரே பிராண்டுக்குள்ளேயே நீங்கள் டாப் எண்ட் கார் வாங்கினீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் கார் வாங்கினீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன காசு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக டாடா அப்படின்றதுனால அதை தூக்கி பிடிக்கிறது, அதோட எல்லா காரையும் வந்து பெருமைப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஏற்கலை. ஸோ எவ்வளவு நல்ல பிராண்டாக இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு தகுந்த பொருளை தான் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் அதுலேயும் இருக்கும். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.